வாட்ஸ்அப் கைஸ், நான் உங்கள் அர்ஜுன். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் வீடியோ பார்ட் 2ல் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் நம்ம இந்த குட்டி நம்மளோட டனல் பேஸை கட்டியிருப்போம் கைஸ். இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இல்லை ட்ராப் டோர்லாம் வச்சு தண்ணியெலாம் வச்சு ப்ரேக் பண்ணியிருப்போம். இது செகண்ட் இந்த பார்ட் 2ல் நம்ம இந்த ஸ்டோன் எல்லாத்தையுமே வந்து நம்ம நார்மலாகவே வேறு ஏதாவது பிளாக்காக மாற்றிக்கிடுவோம். ரூஃபுக்கு வந்து இந்த லைட் ஷோஸுக்காக கைஸ் நான் இங்கே வந்து பள்ளம் தோண்டி வச்சுருந்தேன் மேலே. அதையும் நம்ம ஃபுல்லாக மூடிட்டு நம்ம டார்ச் லைட் லேண்டன் இப்படி எதையாவது நம்ம வச்சுட்ருக்கோம் ஓரத்தில். அதுக்கப்புறமா டெக்கரேஷன்ஸ், என்னோடய பெட்டு, கிராஃப்டிங் டேபிள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும். இப்படி நிறைய வேலை இருக்குது கைஸ். அதனால் நம்ம அந்த வேலை எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்ப்போம் கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன் காணுமே கைஸ். நான் பார்ட் 1 நான் அந்த காரணத்தை சொல்லலை, பட் இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த வாட்டர் யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம வந்து மெதுவாக போக மாட்டோம், ஸ்பீடாக போவோம். அதுக்காக கைஸ் அந்த வாட்டர் வச்சுருக்கேன். அதனால் நான் அந்த எல்லா கார்னர்லேயும் எனக்கு தேவைப்படும் வாட்டர். ஸோ கைஸ், நான் இதில் வந்து எனக்கு ஏதாவது ஃபிஷ்ஷிங் அப்படி வச்சுச்சுன்னா பக்கத்துலேயே ஃபிஷ்ஷை அங்கே சீயெல்லாம் இருக்குது, அதில் போய் மீனாக பிடிச்சி பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்குன்னு. கிண்டத்தில் வச்சு ஓகே வராது கைஸ். ஓகே, இதுக்கு மேலே வந்து எனக்கு பக்கெட் வந்து இப்போ தேவையில்லை. ஓகே, இப்போ இதில் ஸ்டோன் பதில் வேறு ஏதாவது பிளாக் வைக்க போகிறேன் கைஸ். ஏன்னா இந்த ஸ்டோன் வந்து நம்ம பேச பார்க்க. ஓகே கைஸ், நம்ம வேறு என்ன பிளாக்ஸ் ஓகே ஒரு என்ன ஐட்டிங்ஸோ கைஸ். எனக்கு வந்து ஒரு ஒயிட் காங்க்ரீட் அப்படி தான் கிடச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே ஒயிட் காங்க்ரீட்டோட கைஸ் ரெட் காங்க்ரீட்டும் எனக்கு ஓகே. ஏன்னா அதை வச்சு நான் வந்து ரெட் டை செய்யலாம். அதுவும் 2 ரெட் செய்யலாம் நான். அதனால் நான் அந்த ரெட் பூஸ்ட் வச்சுக்கிறேன். ஓகே, இன்னொன்று வா. ஓகே, எனக்கு வந்து இப்போ ரெட்டு டை செய்யலாம். எல்லோ டை வந்து எனக்கு இப்போ வரைக்கும் தேவையில்லை. ஓகே, எங்கள் டையை காணும் 8 செய்யலாம் பேசுகிறேன். ஓகே, இப்போ எனக்கு கிராவல் தேவை இருக்குது. இப்போ நைட் ஆகுது. ஸோ நைட் ஆனாவே இதாங்க பிரச்சனைங்க. இந்த கிராவல் கிடைக்கிது கைஸ். நம்மளுக்கு ஒரு ஃப்ளிண்ட்டு கிடச்சிருக்கு. ஓகே, இதை வச்சு ஃபுல் கிராவல் நம்ம கிரைண்ட் வச்சுருக்கோம் கைஸ். ஏன்னா எனக்கு காங்கிரீட் பவுடருக்கு எனக்கு கிராவல் தேவை. ஏன் தண்ணி வேறு வரும் கைஸ் தோணுனாலே. இந்த இடத்துல வச்சுக்கிடுவோம். இதை வந்து நம்ம தோண்டிக்கலாம், ஒன்றும் இல்லை. இதை தோண்டிட்டு டக்குன்னு காவல் ஸ்டோனை வச்சோம் அப்படின்னா அது வராது தண்ணி. இதுக்கும் இந்த சேம் தான் கைஸ், சேம். ஓகே, ஏன்னா காவல் ஸ்டோன் எனக்கு நிறையவே இருக்குது கைஸ், அதனால தான் கைஸ். ஓகே, இப்போ கிராவல் எனக்கு நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃப்ளிண்ட் அண்ட் ஃப்ளிண்ட் வந்து எனக்கு 2 இருக்குது. இதை ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செய்யலாம். ஓகே கைஸ், நைட் டைம் இருக்குது கைஸ். இப்போ எனக்கு வந்து இதில் வந்து சாண்டும் தேவை.
அதனால சாண்டும் தேவைனால அடையும் நான் ட்ரை நீ இங்கே இருக்க வா 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 சாண்ட் தான் கேமில் ஈஸியாக உடைக்கிறது. அதுவும் வந்து எனக்கு வந்து எத்தனை அதுவும் 14 கிராவல் இருக்குது அப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் 8 சாண்டாவது தேவை எனக்கு. ஓகே எத்தனை சாண்ட் கிடைக்கிறோ அத்தனை இல்லை அப்படி செய்ய முடியாது. என் வீட்டில் எத்தனை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் செய்யணும் அப்படின்னப்ப ஓகே கைஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் போய் என் வீட்டில் எத்தனைலாம் தேவை இப்போ எனக்கு என்னெல்லாம் காங்கிரீட் செய்ய தேவை அப்படின்னு நான் தெரியல சார். காங்கிரீட் பவுடர் கைஸ் எனக்கு ஓகே டை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சாண்டு இங்கே மேலே கிராவல் ஒன்று எட்டா கைஸ் இது தெரியாமல் நான் ஓகே இது தெரியாமல் நான் யோசிச்சுட்டேன்னு. சரி நம்ம போய் இப்போ காங்கிரீட்டை வைக்கான்னு ஈக்குவலாக ஓகே ஒன் அப்படி இந்த காங்கிரீட் பத்துமா இல்லை இன்னும் வேணுமான்னு தெரில. ஓகே நம்ம வந்து இதில் வந்து தோண்டிக்கிட்டே இருப்போம். இதில் வந்து அதாவது வால்க்கு மட்டும் ஒரு காங்கிரீட்டு மேலே ரூஃபுக்கு வந்து இன்னொன்று ஒரு காங்கிரீட்னு வைக்கலாம். இல்லை ரூஃப் காங்கிரீட் வேணாம் கைஸ் அதனால் நான் மேலே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் வேறு பிளாக்கு. ஓகே இப்போ நான் ஃபுல்லாக தோண்டிட்டேன். இப்போ என்னால் காங்கிரீட் பவுடர் போட்டு அங்கே வைக்க முடியாது. அது நான் வந்து காங்கிரீட் தான் ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து வாட்டரில் ஊற்றணும். ஓகே நம்ம எடுத்துக்கிடுவோம். வாட்டர் இங்கே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்த தோண்டி இங்கே கிராவலை வச்சு அதை சுற்றி வந்து இந்த இடத்துல தோண்டி வச்சுக்கிடுவோம். நம்ம இந்த இடம் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல பள்ளமாக தோண்டிடுவோம். அப்புறம் கைஸ் வாட்டர் வந்து வெளியே கொட்டாது. அது கொட்டாமல் இருக்கிறதுக்கு அங்கே வச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றுவோம். தண்ணி ஊற்றிட்டு இப்போ கைஸ் மறுபடியும் நம்ம இப்போ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு காங்கிரீட் இஸ் ரெடி. ஓகே இப்போ நான் இங்கே காங்கிரீட் இது காங்கிரீட் பவுடரு இப்போ நான் எது பண்ண போகிறேன் இன்னும் வரிசையாக மேலே வச்சுருக்கோம் கைஸ். அப்படின்னா நம்ம கிரைண்ட் அடிக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே தண்ணியில் குடிச்சு நம்ம எஸ்கேப் போய்க்கலாம். ஓகே இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஃபுல்லாக இப்போ தோண்டிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஈஸியாக நம்மளை காங்கிரீட் ஆக்கி கொடுக்கும். இது ஆல் மை காங்கிரீட் எல்லாமே இது காங்கிரீட் ஆகிடுச்சு எப்பவுமே. ஓகே ப்ளஸ் இது வந்து நம்மளோட ஃபிஷிங் ஃபார்மாகவும் இருக்கும். இது இஃப் நம்மளோட ஃபிஷிங் ராடு அதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஃபிஷிங் ஃபார்மும் வச்சுருவோம் ஃபுட் ஃபார்மு. ஓகே இப்போ இதை மறுபடியும் வச்சு பார்ப்போம் வருதான்னு. ஓகே இதில் வந்து ஃபுல்லாக வச்சு பார்க்குறேன். இன்னும் எனக்கு 2 மட்டும் அந்த வாட்டர் தேவை இருங்க. 2 மட்டும் தேவை அப்படின்னா எனக்கு எப்படினாலுமே எனக்கு 8 ஆட்டம் கிடைக்கும் மட்டுமா. அப்போ நான் 8ஆகவே நான் செஞ்சுட்டு வந்துடலாம் நான் ஈஸியாக. மிச்சம் அப்போ கடுப்பாமா இன்னும் எனக்கு காங்கிரீட் பண்ண என்ன தேவை வந்து இன்னும் சாண்டு 4 தேவை. ஏன்னா சாண்டு என்கிட்ட மொத்தமே முடிஞ்சிச்சு. ஆனால் அதையும் இருக்கேன் நான். சரி கொடுத்து 1 2 3 4 4 ஸ்டிக்கு ஜாஸ்தி. இப்போ போய் நம்ம மறுபடியும் சாண்ட் செய்ய முடியுமான்னு பார்ப்போம். ஓகே இங்கே வந்து ஓகே ஓகே இங்கே ஒன்று இருக்குது. நம்ம என்னெல்லாம் நம்மளுக்கு 2 போடணுனாலுமே நிச்சயம் என்னோட ரூஃபுக்கும் இது தேவைன்னால நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். இங்கே 1 2 3 அது குடிக்கிறது மேலே நம்ம ஹெல்த்து போயிடுமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய கைஸ். அது ஓகே ஓனாக மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் இப்போ. ஓகே நான் அது எல்லாமே காங்கிரீட் ஆகுதா இல்லை காங்கிரீட் பவுடராகவே நான் பண்ணுறேன்னான்னு தெரியல. நான் ஓகே 8 காங்கிரீட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து ஃபிஷிங் ஜால் செய்ய வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ஸ்ட்ரிங் தேவை. சிக்கனாக இருக்குது பட் ஸ்ட்ரிங்கு தேவை. அதுக்கு வந்து எனக்கு வந்து எனக்கு தேவையான விஷயம் வந்து ஒன்று தான் என்னென்னா ஸ்ட்ரிங். மற்றபடி ஸ்டிக்கெல்லாம் என்கிட்ட இருக்குது கைஸ். ஆனால் எனக்கு தான் ஸ்ட்ரிங்கு தான் கைஸ் இல்லை ஸ்ட்ரிங்கு. ஓகே வந்து எனக்கு அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைடர் தேவை. அதுக்கு தான் நான் யோசிச்சுருக்கேன் இங்கே இப்போ. ஓகே இப்போ ஃபுல்லாக காங்கிரீட்டை வச்சு மூடிடுவோம் நம்ம. 1
இன்னும் இன்னும் கைஸ் காங்கிரீட் இங்கே வச்சா பத்தவே மாட்டேங்குது. வாட் ப்ளஸ் நான் டையும் முடிச்சுருக்கேண்ணா. நான் என்னோடய லெட்டர் ஆர்மரை டை பண்ணுறதுக்காக வச்சுருக்கலான்னு பார்த்தா அதுக்கு அந்த காங்கிரீட்டே முடிச்சிடும் போல் எல்லாத்தையுமே. ஓகே மறுபடியும் ஒரு 4 தேவை. என்ன ஸ்டாண்ட் முடிஞ்சு என்கிட்ட. ஓகே 4 வந்து இருக்குமா? இந்த 3 தான். ஓகே 4. ஓகே நம்ம மறுபடியும் நம்மளோட ரெட் பேஸுக்கு வந்தாச்சு. கைஸ் என்னோட பேஸுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் கைஸ், ரெட் பேஸ்னு. ஏன் ரெட்டு கலரில் ஃபுல் காங்கிரீட் யூஸ் பண்ணியிருக்கேன்றனால பார்க்க ரெட் தானே இருக்குது. அப்போ ரெட்டுனாலே நம்ம கூப்பிட்டுக்கலாமே. இப்போ தோண்டிட்டு வச்சுருந்தோம். ஏன்னா தண்ணி ஃப்ளோ ஆகுங்க. இதை தோண்டி மறுபடியும் வச்சுக்கிட்டேன். எனக்கு நிறையா தேவைப்படுது கைஸ். இந்த கிராவல் சாண்டெல்லாம் வச்சு எனக்கு காங்கிரீட்டு. ஓகே இதையும் தோண்டிக்கணும். இது இங்கே வச்சாச்சு. மேலான டேபிளில் இங்கே ஃபுல்லாக வைப்பேனா அந்த ஓகே ரூஃபு இதெல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஃபுல் ரெட்டு ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து என்னோடய கிராஃப்டிங் டேபிள் வெளியே இருக்கிறத நான் இப்போ உள்ளே கொண்டு வரப்பேன். ப்ளஸ் எனக்கு வந்து பிரியாணி சூரியன் இல்லைன்னா உங்களை தான் மிஸ் பண்ணியிருந்தேன் கைஸ். எனக்கு இது ஃபுல்லாகவே பார்க்க சூரியன் இல்லாதப்பெல்லாம் எனக்கு ஃபுல் இருட்டாக தெரிஞ்சிச்சு கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். 12 seconds later. ஓகே இதில் வச்சு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிடுவோம் கைஸ். எனக்கு இப்போ ஓகே உட்டன் பிக்காக்ஸ் சோனே இப்போ நான் போடலாம் தான் நினச்சேன். ஒரு பட்டன் நல்லா செஞ்சுக்க முடியும். இந்த பட்டன் போய் இங்கே வச்சேன். அப்போ கேவா இங்கே இப்படிப்பட்ட ஒரு கேவ் இருக்குன்னு எனக்கு தெரியாது கைஸ். பட் அந்த கேவுக்குள்ளே போக முடியும். இங்கே கோல் கிடச்சிருக்கு. வெற்றிகரமாக நம்மளோட கோலை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கோல் இருக்குல்ல அதை வச்சு நான் டார்ச் செய்ய பண்ணுவேன். அதுக்கப்புறமா செஞ்சதுக்கு அப்புறமா வந்து இங்கே வந்து அந்த டார்ச்சை வச்சு நம்ம வெளிச்சமாக மைண்ட் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் எனக்கு மாப் சேவ் ஸ்பான் இருக்குது. ஓகே வந்து அடிப்பான். அதனால் வேணாம், அது வேணாம். அது நம்ம ஜவுனரு அது நம்மளுக்கு வேணாம் கைஸ். அப்புறம் அடிப்போம். நான் சொன்னேன் இல்லை தூக்கி போட்டு அனுப்புறதுக்கு. ஓகே நான் மறுபடியும் இல்லை நான் வந்து மறுபடியும் இல்லை டார்ச்சா இல்லை டார்ச். ஓகே எனக்கு ஸ்டிக்கு தேவை. ஸ்டிக்கு பிளாங்க் இல்லை. எந்த பிளாங்கே இல்லை. நான் இல்லை ஃபியூலுக்குன்னு போட்ட எல்லா பிளாங்க்ஸையும் நான் எடுக்கிறேன். இல்லைன்னு இந்த பிளாங்கை எடுத்து இப்போ எந்த பிளாங்க் இருக்குன்னு 2 தேவையா? மிச்சம் இருந்தாலும் 1 அதையும் நான் எடுத்தேன். இதையும் போட முடியாது. கோல் இருக்குல்ல என்கிட்ட அதை ஒன்று போட்டு வைக்கிறேன்ல. போட்டு வச்சாச்சு. இப்போ நான் போய் ஸ்டிக் செய்யலாமா? ஸ்டிக் செஞ்சுட்டேன். இப்போ வந்து எத்தனை டார்ச் செய்ய முடியுமோ அத்தனையும் நான் பண்ணிட்டேன் இப்போ. அதனால் என்கிட்ட இப்போ ஃபியூலும் இருக்காது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த கேவுக்கே போய்க்கிறேன் ப்ளீஸ். நல்லா தான் இருக்கான லூட். ஓகே இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் எனக்கான ஒரு அடையாளம் எனக்கு வந்து தேவைப்படுறது. அதனால நான் டார்ச்சஸ் தான் வந்து என்னோட அடையாளமாக இல்லை நான் வைக்க போனேன். ஏன்னா என்கிட்ட 16 இருக்குன்றனால வரிசை அப்படி வைக்கிறாங்க. ஸோ நான் இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கேன். இந்த இதெல்லாம் வரலை. வாட் ஸோ இதுக்காக தான் நான் சேஃபாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நல்லவா வாட்டர் இருந்துச்சு கீழே, இல்லைன்னா நான் செத்து இருப்பேன். இது நான் கைஸ் இதில் நான் எங்கேயோ நிற்க பார்த்துருக்கேன் கைஸ். இந்த ரிப் ஸ்டோன் மாதிரி அது ஸ்டோன் வந்து மேலே வந்துருக்கும். இது நான் வேறு எங்கேயோ பார்த்த மாதிரி நான் இருக்கேன் எனக்கு. என்ன கைஸ் முழுகலாம் ஒருவே முடிஞ்சோ தண்ணி அல்லோடானோ. நான் இப்போ நல்லா மேலே போயிருந்தேன். எனக்கு அதான் விஷயமே எனக்கு இல்லை. ஓகே தண்ணி இது வரைக்கும் வந்துருக்கு. ஓகே நான் இப்போ மேலே வந்துட்டேனா? இல்லை இன்னும் அங்கே இப்போ நான் அங்கே போகணுமா? ஓகே நான் இங்கே எப்படி இப்போ இங்கேருந்து தப்பிப்பேன்? சரி ஓகே கைஸ் இந்த
ஓகே கைஸ், இதே நம்மளோட இந்த வீடியோ முடிச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி நிறையா மைன்கிராஃப்ட் வீடியோ வரணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் நம்ம இதுக்கப்புறமா எப்படி இந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.